அடைக்க அடைக்க நிக்க மாட்டேக்க. வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னொரு 5-6 சாக்குல மண்ணெல்லி வச்சு பாப்போம். நிக்கலனா வேற என்ன செய்ய? கனமழையால் நெல்லை மாவட்டத்திற்கு நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டா. எவ்வளவு பெரிய மரம், இந்த மரமே முறிஞ்சு விழுந்துட்டு. நம்மள அழகா பையனோலா பிறந்திருக்கலாம். ஆமா பத்தியா, என்ன அழகா அங்க எங்கேயும் சுத்திட்டு கிடக்காங்க. சின்ன பொண்ணு தண்ணிய பத்தியா? ஆமாக்க, நம்ம ஊரும் சென்னை மாதிரி ஆயிட்டு. இனி நியூஸ்ல பேப்பர்ல எல்லா இடமும் நம்ம தான். சின்ன பொண்ணு இவ்வளவு தண்ணி வந்துட்டல, அப்ப இனி நம்மளுக்கும் போறோம் 6000 ரூபாய் தருவாங்க. எக்கு அங்க 35 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சினாவ, அதுக்கு தான் 6000 ரூபா. நம்மளுக்கு எப்படியும் 1 லட்சம் ரூபா கிட்ட கிடைக்கும். 1 லட்சம் ரூபாயா? ஆமாக்கு, 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கு 6000 ரூபா கொடுத்துருக்காவ. நமக்கு 80-90 போகுது. 1 லட்சம் ரூபாயா? இப்படி 1 லட்சம் ரூபாய் தருவான்னு தெரிஞ்சா வருஷம் ஃபுல்லா மழையிலே நனைஞ்சிட்டு கிடப்பேன்னு சின்ன பொண்ணு. ஏக்க ரூபாவத்துக்கு இல்ல, இனி நம்மளெல்லாம் கப்பல்ல கூட்டு போவ. கப்பல்லையா? ஆமாக்க, இந்த மலையோட மலையா ஃப்ரீயா கப்பல் ஃபிளைட் எல்லாத்துலயும் பேரணும். ஃளைட் வருமா? ஆமாக்க, கப்பல் போக முடியாத இடத்துல எல்லாம் ஹெலிகாப்டர் ஃபிளைட்னு ஓடியாவலாம். சின்ன பொண்ணு, அப்ப நம்ம கொஞ்ச தூரம் ஆசைக்கு கப்பல்ல போயிட்டு வேற ஏதாவது ஒரு முடுக்குக்குள்ள போய் இருந்துக்கணும். வெளியே வர முடியாதா? அந்தால நம்மள ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போயிடுவாங்க. இதோட இத கப்பல் ஹெலிகாப்டர் எல்லாத்துலயும் பறந்துடணும். ஏக்க ஹீரோ ஹீரோயின்லாம் வருவாவக்க. அப்படியா? உனக்கு யார் சொன்னா? இல்லவ செல்லுல பாத்தேங்க. சவத்தப்பட்டி யாரெல்லாம் வரான்னு தெரியலையே. ஏக்க யாரெல்லாம் வரவளோ எல்லாரும் கூடயும் ஒவ்வொரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுறணும்னு. சரி சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்னால இது வளர்ந்துருக்கு. எங்க அந்த பக்கம் போக முடியாது, குளம் உடைஞ்சு ரோடெல்லாம் தண்ணி வந்துட்டு. சின்ன பொண்ணு இப்ப என்ன செய்ய? ஏக்க பைக்கை வீட்டுல விட்டுட்டு நடந்து போமாக்க. தண்ணி நிறைய வந்துட்டாம இழுத்துட்டு போயிடாதா? இழுத்துட்டு அப்படி எங்கக்க வேறோம், சுத்தி சுத்தி ஊருக்குள்ள தானே கிடப்போம். எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீட்டுல இறங்கிடுவோம். சவ ஏதோ பஸ்ல போன சீருதான். சரி என்ஜாய் பண்ணுவோம், வருஷத்துல ஒரு நாள் தானே. பாட்டி பாக்கதாங்க வேற ஏதாவது எடுக்க வேண்டியது இருக்கா? மாத்திரை இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. நனைஞ்சிட்டுனா ஒண்ணுக்கு நாம தேரம். வசதி அக்கா, என்ன ஜாலியா இருக்கு. சின்ன பொண்ணு அங்க பாரு, ஃப்ரிட்ஜ், பீரோ, டிவி, எம்மா என்னலாமோ வருது. எக்கு கார்லாம் வருவுக்க. வாங்க, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ, ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அள்ளிக்கோ. மடந்து வரோம் ஃப்ரிட்ஜ். சின்ன பொண்ணு இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு என்ன? இது நல்ல பழசு மாதிரிலாம் இருக்கு. இது வேண்டாம், என்ன நல்ல ஃப்ரிட்ஜ்லாம் வரும், அதுல ஒண்ணு எடுத்துக்கிடலாம். அப்படியே அப்ப போட்டு விடு. எக்கா அங்க பாருங்க பைக். சின்ன பொண்ணு புடி. எப்பா இந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பைக் வாங்கியாச்சு. இது பைக் கார்லாம் வந்தா எடுக்கக்கூடாது. நம்பர் பிளேட் இருக்கும்ல, வேற யாருக்குள்ளதுன்னு கண்டுபிடிச்சிருவாவ. சேவத்தை போட்டு நான் எங்க வீட்டுக்காரவே ரொம்ப நாளா ஸ்கூட்டிலே தெரியாவல, ஒரு பைக் கிடைச்சின்ல சந்தோஷப்பட்டு விட்டேன். விட்டுங்க, பாத்துக்கிடலாம். என்ன ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்னு என்னெல்லாம் வர வேண்டியது இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு 10 எடுத்து வச்சுக்கிடுவோம். மழை நின்ன பிறகு அவ்வளோத்தையும் வித்து காசாக்கி பைக் என்ன காரே வாங்கிடலாம். அப்படிங்கறியா? ஆமாக்க. அப்ப போட்டு போட் போட் போட். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ, ஆசைப்பட்டது வெள்ளத்துல அள்ளிக்கோ. சின்ன பொண்ணு, அது சுதாகா மோயின் தானே? ஆமாக்க. ஏ சுதாகா மாமே, இந்த மலைக்கு எங்கல போறிய? எட்டே நம்ம ஒரு குளம் நிறைய போவோம், அத பார்க்க போறோம். ஏக்க நம்மளும் போமாக்கு. இன்னைக்கு ஊர்ல ஒரு இடம் விடாம எல்லா இடமும் சுத்தி பார்த்துடணும். ஆட்டுக்கு நீச்சல் அடிச்சுட்டே வாங்க. வரட்டே என்ன வாய கிழிச்சுறேன் பாத்துக்க. ஏக்க சிரிக்காங்கக்க. ஏ உழுவ என்னத்தே? வீடு அவ்வளவு தண்ணி ஆயிட்டு உழுவ உழுவ. பொருளெல்லாம் ஒதுக்கணும் வந்து தோற. பொருளை ஒதுக்கணும் பொருளை ஒதுக்கணுங்க. அப்படி என்ன பொருள் தான் இருக்கோ தெரியல.
சரி பத்திரம் கித்திரன்னு ஏதாவது வச்சிருப்பாவளா இருக்கான். அதெல்லாம் நேத்தே பத்திரப்படுத்தி வச்சுக்க. இது இந்த ஓட்ட உடசலாம் பிறக்கிறதுக்கு தான் என்னை கூப்பிடும். சரி போ போயிட்டு வா. இதுக்கு நீங்களும் ஒதுக்கலையா? நாளை நேரத்தே எல்லாத்தையும் தூக்கி மாடி ரூம்ல போட்டாச்சு. சரிக்கா, அப்ப போயிட்டு வரேன். எத்தே ஏ எருமை மாட, எத்தே வீடு அவ்வளவு இப்படி தனியா கிடக்க, இந்த பொருளை ஒதுக்க வரணும்னு உனக்கு தோணுமா எருமை மாட? பொருள் ஒன்றும் இல்லலாத்தே. ஒண்ணும் இல்லையா? டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் எவன் வீட்ல உள்ளது? கொஞ்சோண்டு தண்ணி பட்டுச்சுனால அது ஓடுமா? எத்தே டிவியை செவரில் மாட்டியிருக்கோம். ஃப்ரிட்ஜு தூர போட்டால் கூட யாரும் எடுக்க மாட்டாவ. வாஷிங் மிஷின் உங்களை மதி இருந்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் கிடையாதா? இல்லத்தே, வாஷிங் மிஷின் இருந்தாலும் நீங்கள் என்னையே தானே துணி துவைக்க சொல்லுவிய. அதான் அது இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. அடிச்சிட்டு போட்டு அடிச்சிட்டு போடுமா? உங்க அப்பா